கை கால் வலி உடல் வலி எல்லாத்தையும் நீக்கி நல்ல பலத்தை தரக்கூடிய இந்த நெல்லிக்காய் அரிஷ்டம் ஆம்லா அரிஷ்டம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த அரிஷ்டம் செய்யறதுக்கு நமக்கு முக்கியமான மூலப்பொருளே நெல்லிக்காய் தான். ஸோ நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மலை நெல்லிக்காய் கொண்டுட்டு கழுவி வெயிலில் காய வச்சுருங்க. கொஞ்சம் ஒரு அரை நாளைக்கு ஈரம் ஃபுல்லாக போயிடட்டும். அதுக்கப்புறம் அந்த வெயில் படும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகும். அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். கெட்டுப்போனதை மட்டும் நீக்கிட்டு நல்ல ஆம்லாவை எடுத்து அந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு அப்படியே அழுத்தி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த மார்க் லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே வச்சு எடுக்கும்போது நெல்லிக்காய் அப்படியே நம்மளுக்கு அப்படி சின்ன பீஸாக ஒரு மூன் ஷேப் மாதிரி அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறமா ஒரு பொருள் நம்ம தயாரிச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் சில ஸ்பைசஸ் நம்ம போட்டிருப்போம். ஸ்பைசஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சதக்குப்பை, அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரியான பொருள்கள். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் பொருள்கள் நான் உங்களுக்கு இதோட பார்ட் 2 போடும்போது நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு தருன்னு பொடிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதில் இருக்கக்கூடிய காரமும் அது கூட சேர்ந்து தான் நம்மளுக்கு அது ஒரு மெடிசின் மாதிரி மாறும். இதில் குறுமிளகும் போடணும், பெப்பர், இதுதான் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜார் நம்ம எடுத்துக்கலாம். கிளாஸ் ஜாரில் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. இது நெல்லிக்காயோட நாட்டு சக்கரை சேர்த்து தான் நம்ம இந்த அரிஷ்டம் பண்ண போகிறோம். 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதே அளவுக்கு 1 கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை நம்ம எடுத்துக்கணும். சம அளவில் எடுத்துக்கணும். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு அந்த பொருள்கள் சொன்ன இல்லைங்களா, ஸ்பைசஸ் மிக்ஸு, அதை நம்ம தயாரிச்சுக்கணும். இப்போ கண்ணாடி ஜாரில் முதல்ல நம்ம ஒரு லேயர் சர்க்கரையை போட்டுக்கணும். அதுக்கு மேலே ஒரு லேயர் இந்த கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காவை போட்டுக்கணும். அதுக்கு மேலே மறுபடியும் சர்க்கரையை போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஸ்பைசஸ் பவுடரை தூவி விட்டுறணும். இது ஒரு லேயருக்கு தூவும் போதுமே கொஞ்சமாக பொடி உப்பு, தூள் உப்பு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சர்க்கரை போடணும். இந்த மாதிரி லேயர்ஸ் நம்ம உருவாக்கிட்டே வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லேயராக நெல்லிக்காய் ஒரு லேயர், சர்க்கரை ஒரு லேயர், அதுக்கு மேலே அந்த ஸ்பைசஸ் பவுடர், உப்பு அந்த மாதிரி போடணும். செகண்ட் பார்ட்டில் மீதி நம்ம பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செய்யுங்க.